பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமென். பிரைஸ் லார்ட். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். நன்றி ஐயா. ஜெபம் பண்ணுவோம். இரட்சகரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் சங்கம் நேயத்தளத்தின் ஊடாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் செய்த இந்த கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர்தாமே கூட இருந்து இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு அந்த கிருபையை அடியனுக்கு தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே ஒரு புதிய பகுதிக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் வந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற தலைப்பிலே நேற்றைய நாட்களே நான் பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த தலைப்பிலே, அதாவது அந்த கீழ்ப்படிதல் என்பதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே 2 காரியங்களே இந்த நாட்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக விசுவாசம், த ஃபெய்த். இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே சால்வேஷன் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே முதலாவது நமக்குள்ளே இந்த நாட்களில் என்ன வர வேண்டும்? அந்த விசுவாசம் இந்த நாட்களில் உருவாக்கப்பட வேண்டும். அப்போ விசுவாசத்தின் மூலமாய்த்தான் இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய காரியத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படியலாமே ஒழிய, மற்றும்படி இந்த நாட்களிலே எந்த காரியத்தை கொண்டும் நாங்கள் தேவனிடத்தில் இந்த நாட்களே சேர்ந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பார்க்கிற வேளையிலே அநேக விதிமுறைகள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நிற்கிறார்கள், ஏதோ நான் ஆண்டவரை வாய்நாளை அறிக்கையிட்டு ஆண்டவர் மரித்தோர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல இந்த நாட்களை பாருங்கள், எல்லா காரியங்களையும் செய்து விட்டால் நான் ஓகே பரலோகத்துக்கு போய்விடலாம்னு சொல்லி நிற்கிறார்கள். ஆனால் அது சரியான தவறான காரியங்கள். நாங்கள் முதலாவதாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் அது யாரா இருந்தாலும் முதலாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் இங்கே வேதத்திலே சாமுவேல் புஸ்தகத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், பலியை பார்க்கிலும் அவருடைய சத்தத்திற்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் காணிக்கையிலே கொடுக்கலாம், எல்லா காரியங்களையும் கொடுக்கலாம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நமக்குள்ளே கர்த்தருடைய சத்தத்திற்கு கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்று வரைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே இருந்து பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். சில காரியங்களை நாங்கள் செய்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நமக்கு பிடிக்க பொருளாக இருக்குமா இருந்தால் அந்த பொருளை இந்த நாட்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு வகை வழியை இந்த நாட்களை தேடிக்கொள்வோம். அப்போ அந்த காரியத்தை பார்ப்போம் இந்த நாட்களில். இந்த இப்படியான சம்பவத்தில் வருகிற வேளையிலே, இது ஆண்டவருக்கு பிரியமானபடினாலே நான் இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லி இந்த நாட்களை நான் சொல்லுவேன். ஆனால் அது தவறான காரியம். ஏனென்றால் தேவன் சரியாக, அதாவது நிதானமாகத்தான் பேசுகிற தேவனாயிருக்கிறார். இப்போ ஆபிரகாமை எடுத்து பாருங்கள், ஆபிரகாமும் சாராளையும் எடுத்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். ஆனால் பேசி என்ன சொன்னார்? இங்கே வாப்பா ஆபிரகாமே, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலை போலும் ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார். இப்போ பாருங்கள், அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கேட்டார். ஆனால் அதற்குள்ளே பாருங்கள், அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அங்கே சாராளுக்குள்ளே பாருங்கள் இந்த நாட்களே ஒரு கிரியை உருவாகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இது ஆண்டவரை நம்பிக்கொண்டு நாங்கள் இருக்க முடியாது, அதனாலே நீர் ஆகாரோடு போய் சேர்ந்து சந்ததியை பெருக்கிக் கொள்ளும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்க. சாராள் எதை பார்த்தாள் என்று சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவர் அதாவது சொன்ன வாக்கு தத்தம் ஆகார் மூலமையாவது நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்த்தாள். ஆனால் அது அப்படி அல்ல, வேதத்துக்கு புறம்பான காரியம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், ஆபிரகாமும் சாராளும் 2 பேர் மூலமாய்த்தான் அதாவது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுமே ஒழிய, அதாவது ஆபிரகாமும் ஆகார் மூலமாயும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாது என்பதை நாங்கள் அந்த வேத அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வேளையிலே நேற்றைய நாட்களை நான் சொல்லியிருந்தேன், அந்த விசுவாசம் 2வது காரியம் இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் சால்வேஷன், ரட்சிப்பு என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய இந்த பழைய ஏற்பாட்டிலே நடக்கிற சில காரியங்களை குறித்த நேற்றைய நாட்களிலே ஒரு பகுதியை நான் சொல்லியிருந்தேன். மிகுதிய இன்றைய நாட்களே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அதுக்கு ஆதாரமாக யாத்ராம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் அங்கே பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாக, அதாவது வார்த்தைகளுமானவைகள், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நானே என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீட்டிலே இந்த நாட்களை புறப்பட பண்ணி இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை நடத்தினார் என்பதைத்தான் அங்கே நேற்றைய நாட்களே நாங்கள் சில பகுதியிலே இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம் அன்பு பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் அதனுடைய காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், தேவன் அங்கே முதலாவது, நான் அங்கே நேற்றைய நாட்களில் நான் கிட்டத்தட்ட 4 காரியங்கள் இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. முதலாவது காரியம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு மக்களோடு உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எனக்கு சொந்தமான ஜனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்படியானால் அது தேவனுக்கு உண்மையும் கீழ்ப்படிதும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் அதாவது அனுதினம் அனுசரிக்க வேண்டிய காரியத்தை தான் இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படி பாருங்கள், இந்த நாட்களை இந்த வார்த்தையிலே பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக அப்படி கீழ்ப்படுகிற வேளையிலே தான் தேவன் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால் உடன்படிக்கை அவர்களோடு இந்த நாட்களை நிலைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இப்படியாக மூன்றாவதாக அதாவது பார்க்கிற வேளையிலே தேவன் அங்கே அதாவது ரட்சிக்கிறார் என்று சொல்லியும் இரக்கமுள்ளவர் என்றும் விடுவிக்கிறார் என்பதையும் அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து, அது யாத்ராம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்கள் அங்கே கீழ்ப்படிந்து அமைந்திருந்து இந்த நாட்களிலே அங்கே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை அங்கே வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர்தான் இந்த கற்பனைகள் இந்த நாட்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் கவனிக்கக்கூடியதாக யாத்ராகாம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. ஏனென்றால் பரதேசியாய் வனாந்திரத்திலே இந்த நாட்களே தேவனுடைய கிருபையினால் பாதுகாப்பளிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட காலத்திலேயே அந்த கற்பனைகள் இந்த நாட்களே வழங்கப்பட்டது என்பதை யாத்ராகமத்திலே பார்த்தோம். அப்ப மக்களுடைய நடத்தையை பற்றி தேவனுடைய சித்தத்தையும் இந்த கற்பனைகளையும் இந்த நாட்களை வெளிப்படுத்தி பாவ நிவாரண பலி, இரத்த பலிகள், நியமனங்கள், இப்படியான காரியங்கள் வழியாக இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை என்ன செய்தார், அவர்களை இந்த நாட்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இப்ப பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் மீதுள்ள ஒரு அர்ப்பணிப்புள்ள விசுவாசம், தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே மீதுள்ள விசுவாசமும் அங்கே தேவன் மீது இருதயபூர்வமான அன்பும் ஆகிய இவைகள் தான் கற்பனைகளை கைக்கொண்டு அடிப்படையாக இந்த நாட்களை அமைந்தன என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அங்கே இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே தோல்வி அடைந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பிள்ளைகளை. ஏனா அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் தேவன் மீது தங்கள் முழு நம்பிக்கை வைத்ததில்லை. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்க இஸ்ரவேலுடைய அந்த அவர்களுடைய அந்த அதாவது பூர்வீகத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் ஆதாரங்கள்லாம் சரியாக விளங்கும் வருமான கத்துடைய பிள்ளைகளே. பாருங்கள், அப்படி பார்க்கிற வழியிலே அந்த சந்ததி வருகிற வழியிலே ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், பிறகு அந்த மற்ற அந்த சந்ததி போன பிறகு இன்னொரு சந்ததி சேவிக்காது. அப்படியே ஆண்டவரை வீட்டுக்கு நாங்கள் என்ன செய்வார்கள், அப்படியே பின்மாற்றமாய் கனதூரம் போயிடுவார்கள். போனதுக்கு பின்பாக இன்னொரு ராஜா எழும்புவார். எழும்பி இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால் ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டு வருவார். அப்ப அப்படி என்று சொன்னால் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவர்கள் அங்கே வழுகி அப்படியே பின்மாற்றமாய் இந்த நாட்களை போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது முழு நம்பிக்கை அவர்கள் வைத்ததில்லை. அவரை தங்கள் இருதயத்தோடு நேசிக்கவும் இல்லை, கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுடைய வழிகளை நடக்க அவரும் தவறிவிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அங்கே விசுவாசத்தினால் நீதியை தேடவில்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அதை தேடினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நியாய பிரமாணத்தினால் நீதியை தேடினார்களாம். என்ன பாருங்க, இந்த நாட்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ரோமர்கள் நிறுவத்திலே 9ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 9ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை இன்றைக்கு நாங்கள் வாசிப்போம். ரோமருக்கு நிருபத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலே இங்கே வேதம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால் பாருங்கள்,
அதாவது எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை, இடறுவதற்கான கல்லிலேயே இடறினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இதோ இடரலுக்கான கல்லை தவறுதலுக்கான கண்மலையும் சியோன்லே வைக்கிறேன், அவரிடத்திலே விசுவாசமா இருப்பவனோ அவன் அங்கே வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் நீதியை தேடாதபடி நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினால் அவர்கள் தேடினார்கள், ஆனால் தோல்வி அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆபிரகாமை குறித்து பார்க்கிற வழியில் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாம் கூட அந்த விசுவாசத்திலே வழுகினவராய்த்தான் இந்த நாட்களில் இருந்தாரே ஒழிய இந்த நாட்களிலே முற்றும் தேர்ந்தவராய் இந்த நாட்களில் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது சரியான நேரம், சரியான காரியங்கள். ஏனென்றால் தேவன் கொடுத்ததை இந்த நாட்களில் எடுக்க மாட்டார். பாருங்கள், ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததை ஆபிரகாம் இந்த நாட்களில் என்ன செய்தார்? அந்த வாக்கு தத்தத்தை இந்த நாட்களில் நினைவில் வைத்திருந்தார். ஆனால் சடுதியிலே பாருங்கள், விசுவாச துரோகம் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கும். இதைத்தான் இந்த கடைசி காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, நான் மறுபடியுமாய் பூமிக்கு வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. நாங்கள் எப்படிப்பட்ட பெரிய ஆண்டவருடைய ஊழியங்களை செய்தால், எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் கடைசியிலே நமக்கு விசுவாசம் இல்லை என்றால், மறிக்கிற வேலையா இருந்தாலும் சரி, அல்லது அந்த நாட்கள் எந்த வேலையா இருந்தாலும் சரி, நமக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே என்ன காரியம் நடக்கும் என்றால், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் உரியவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டுமா இருந்தால், முதலாவது நமக்குள்ளே ஃபெய்த், அதாவது ஃபெய்த் உருவாக்கப்பட வேண்டும். அதாவது கிரியேஷன், அதாவது உருவாக்கப்பட வேண்டும். ஒரு மரம் எப்படியாக அந்த நாட்களில் நட்டப்பட்டு அந்த மரத்துக்கு இந்த நாட்களில் தண்ணி வார்க்கிற வேளையிலே அந்த மரம் வளர்ந்து செழித்து கனியை கொடுத்து இந்த நாட்களை பாருங்கள் அப்படியே படருகிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவரை அவன் முதலாவதாக அறிந்து கொள்ளுகிற வேளையிலே அவனுக்குள்ளே விசுவாசம் என்ற விதை இந்த நாட்களிலே ஆவியானவர் விதைக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய இருதயத்திலே அந்த விசுவாச விதியை விதைக்கிற வேளையிலே அவன் விசுவாசத்திலே உறுதியா இருந்தால் இந்த நாட்களிலே இரண்டாவது பகுதியான அந்த ரட்சிப்பிலே இந்த நாட்களிலே பரிபூர்ணப்படுவான் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி வச்சுக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், முடிவு பரியந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான். என்னையா இந்த ஒரு குழப்பமான வார்த்தையா இருக்குது பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு நாங்கள் என்ன செய்வோம்? பிரதர் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஓம், நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் இத்தனையாம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை வருஷம்? 40 வருஷம், 50 வருஷம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா, கனகாலம் இந்த பிரதர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவருக்குள்ளே ஆண்டவரை குறித்து எப்படியான காரியம் இருக்கும்னு சொல்லி இந்த நாட்களை ஒரு சிலர் இந்த நாட்களை கணக்கு போடுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டார் அவர், சரி. இந்த நாட்கள் அதாவது ரட்சிப்பு, சல்வேஷன் என்ற முதலாவது படியிலே அவர் காலெடுத்து வச்சிட்டார். அதாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு இந்த நாட்களில் அங்கே அவர் காலடி எடுத்து வச்சுக்கிறார். ஆனால் அந்த மிகுதி படிகளையும் இந்த நாட்களை அவர் இந்த நாட்களே தாண்டவில்லை. அந்த படியெல்லாம் நிற்கிறார். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் நெருக்கம் வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் இந்த நாட்களிலே நமக்கு வந்தாலும், நாங்கள் அந்த ரட்சிப்பை விட்டு வழுகுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இந்த நாட்களிலே இருக்க மாட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போய் வந்தனா, நான் அங்கே போய் வந்தனா, இங்கே போய் வந்தனான்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா பாருங்க, அந்த நாட்களே அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி காரியத்தை செய்கிறார்களா, அல்லது இந்த நாட்களிலே தங்களுடைய சித்தத்தின்படி தங்களுடைய ஆதாயத்துக்காக தங்களுடைய காரியத்துக்காக அந்த காரியத்தை செய்கிறார்களா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு என்னதான் காரியத்தை செய்தாலும் அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே தளர்த்தப்படுமா இருந்தால் அவன் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவன் தேவனுக்கு உரியவனாய் இந்த நாட்களை இருக்க முடியாது. இன்றைய பாருங்கள், அந்த விசுவாச போராட்டம் எப்படி என்றால், எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே நாங்கள் ஒரு நடுவிலே இந்த நாட்களை நிற்கிறோம். எங்களுடைய ஒரு பக்கத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். மற்ற பக்கத்தில் யார் நிற்கிறான்? அவன் நிற்கிறான். பாருங்க, அவன் சில நேரத்தில் பாருங்க ஒரு காரியத்தை செய்யக்கலாம், அவன் இழுப்பான். இந்த தம்பி இங்கே வாப்பா, இந்த பகுதியில் போப்பா, நீ ஆண்டவரை நம்பி நம்பி போகிறா இந்த நாட்களில், இவ்வளோ நாளும் போனியே, உனக்கு என்ன பிரயோசனம்? நீ பீத்தல் சேட்டு தானே நீ போட்டோ நிற்கிற, அப்படியான காரியம் தான் நீ செய்கிற என்று சொல்லி இந்த நாட்கள் அவன் என்ன செய்வான்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற குறைவுகளை இந்த நாட்களை அங்கே அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான்.
அப்ப அந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், நம்முடைய மனம் இந்த நாட்களிலே மாறும், விசுவாசம் இந்த நாட்களில் என்ன செய்யும் என்று சொன்னால் தழும்பும் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்திலே தளர்ச்சி இருக்கக்கூடாது. முடிவு பரியந்த நிலைநிற்க வேண்டுமா இருந்தால் முதலாவது திறவுகோல் இந்த நாட்களில் அந்த விசுவாசம். அப்ப அந்த விசுவாசம் சரியா இருந்தால்தான் அந்த ரட்சிப்பு, இரண்டாவது அந்த தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்புகளே நாங்கள் நிலைத்திருக்கலாமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களிலே வேற வழியிலும் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் மறிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த நாட்களில் சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு இந்த நாட்கள் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்தவர்கள் ஆண்டவருடைய காரியங்கள் இப்படியா மறிக்கிறார்கள் சொல்லி. ஆனால் எல்லாரும் இந்த நாட்களே பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள் என்பது எப்படி இந்த நாட்களே நாங்கள் அதை உறுதிப்படுத்தி சொல்ல முடியும்? அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், மோசையை எடுத்து பாருங்கள். மோசே எப்படி இருந்தார்? ஆண்டவருடைய ராஜ்யத்திலே உண்மையை முத்தவங்களா இருந்தார். ஆண்டு சொல்லுறார் இந்த நாட்களே, மோசே என்னுடைய வீட்டிலே உண்மையா இருந்தார்னு சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், மோசே ஆண்டவரே புதைச்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக எலியாவை பாருங்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு பாருங்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அந்த அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும் பாருங்கள், ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு திட்டத்தை, ஒவ்வொரு காரியங்களை தேவன் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் ஒழிய, அருமையான அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் இந்த நாட்களில் அந்த காரியத்துக்குள்ளே செயற்பட முடியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களே நமக்கு போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. இதன் மத்தியிலும் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை மறுதலிக்காதபடி, பேதுருவை போல் மறுதலிக்காதபடி இந்த நாட்களில் இருக்கிறோமோ என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு லேசான காரியம் இல்லை. நியாய தீர்ப்பு, நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற வேளையிலே மன்னிப்பு என்ற காரியத்துக்கு அங்கே என்ன இல்லை? இடமே இல்லை. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஆத்மா மறிச்சு போகிற வேளையிலே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாட்கள் வருகிற வேளையிலே அதற்கு பின்பாக மன்னிச்சு ஆண்டவர் மறந்து விடுவார் என்று சொல்லி சொல்லுற அளவுக்கு இந்த நாட்களில் இந்த பூமியிலே, அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றோடும் இருக்கிற வழியில தான் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பலாமே ஒழிய, நாங்கள் மரித்தவுடனே நம்முடைய ஆவிதான், ஆவியும் ஆத்மாவும் தான் இந்த நாட்களே அங்கே இருக்கிறது. ஆவி ஆண்டவரிடத்திலே போகும், அந்த ஆத்மா மறுபடியும் மன்னிப்புன்னு சொல்லி கேட்டால் அந்த நாட்களில் அந்த மன்னிப்புக்கு இந்த நாட்களே அங்கே இடமில்லாதபடி இந்த நாட்களே இருக்கும். அதைத்தான் நாங்கள் ரொம்ப பார்க்கணும் ஐயா. ஏன்னா அந்த விசுவாசத்தில் பார்க்க வேண்டும். அதாவது மரித்ததுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அநேக காரியங்களை சொல்லிவிட்டு போவார்கள். நீ மரிச்சா அப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன். பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையை பார்க்குற வேளையிலே சபையில் இருப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாங்க. வட்டியை காசு கொடுப்பாங்க, மற்றவங்களோட பிரச்சனை போடுவாங்க, மற்ற காரியங்களாக செய்து கொள்வாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தையை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னால், பிரதர் நான் இன்றைக்கு மறிச்சாலும் நான் அங்கே த்ரூ டிக்கெட் நான் அங்கே போய்வேன் என்று சொல்லியே சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சாத்தியக்கூறாகும்? அவருடைய நடைமுறையில் அவரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரை பார்க்குற வழியிலே அவருடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கே ஒரு வேதனையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், நான் மரித்தால் ஆண்டோடு இருப்பேன். ஏன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிக் கொள்வார்கள். ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் என்று உண்மைதான், அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நமக்குள்ள இந்த மன்னிக்கிறேன்னு சொன்னா போல, அருமையான அன்பு பிள்ளைகளே, நெடுகளும் பாவங்கள் செய்து கொண்டிருந்தால் இந்த நாட்களில் ஆண்டவர் மன்னிப்பாரா? முதலாவது பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் அந்த பாவம் செய்கிற காரியத்தை இந்த நாட்களை நிறுத்த வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வரப்படுகிறாள். எதற்காக அவர்கள் கொண்டு வருகிறான்னு சொன்னால், மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் உண்டு. மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் தரையிலே எழுதிவிட்டு இந்த நாட்களை எழுந்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே முதலாவது சொல்லுகிறார், உங்கள் மேல் ஒரு குற்றமில்லாதவன் முதலாவது கல் எறியுங்கன்னு சொன்னோன்னே அவங்க அவ்வளோ பேரும் மனதிலே குற்றப்பட்டு அவங்க விட்டு போகிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்க, அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தையை பாருங்கள், உன்னை ஒருவரும் அதாவது காயப்படுத்தவில்லையா, துன்பப்படுத்தவில்லை இல்லையான்னு சொன்ன. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, மறுபடியும் பாவம் செய்யாதே. இதுதான் அந்த வார்த்தை. அதாவது நீ போ, மறுபடியும் நீ பாவம் செய்யாது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் இதே வார்த்தையை தான் நமக்கும் சொல்லி ரட்சிப்பு தந்திருக்கிறார். எப்படி என்ன, மகனே நீ மறுபடியும் பாவம் செய்யாத, நீ மனம் திரும்பி வாழண்டதான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? 2 வருஷம் ஆண்டவரோட இருந்துட்டு 3ஆம் வருஷம் என்ன செய்யறோம்னு சொன்னால் மறுபடியும் அதே பாவத்தை தான் செய்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த அதாவது அந்த அந்த விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளைக்கு 2ஆம் தரம் கூப்பிட்டு சொன்னாரா? இல்லை ஐயா, ஒரே தரத்திலாம் சொல்லி ஆண்டவர் முடிச்சார். அதுக்கு பிறகு அவள் அந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி இந்த நாட்களில் ஆண்டவரோடு இந்த நாட்களில் இருந்தாள்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவரை நேசித்தாள்னு சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நாங்கள் சில வேளைகளை செய்கிற தவறு இந்த நாட்களிலே, சில போதகத்தின் நிமித்தம் இந்த நாட்களை நாங்கள் சொல்றோம். ஆண்டவர் மன்னிக்கிறவர். அதனால இந்த நாட்களை நாங்கள் பாவம் செய்தாலும் இந்த நாட்களை நாங்கள் மன்னித்து ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை அதாவது இந்த நாட்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்வார்னு சொல்லி ஒரு மன திருப்திக்காக இந்த நாட்களை பேசிக் கொள்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம். சில வேளைகள் நாங்கள் நினைப்போம் இந்த நாட்களே, என்னதான் காரியத்தை செய்தாலும் கடைசி நேரத்திலாவது மன்னிப்பு கேட்டு இந்த நாட்கள் என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம் உண்டு. ஆனால் கடைசி நேரத்திலே மரணம் வருகிற நேரத்திலே ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கிறதற்கு நேரம் வராது ஐயா. நீங்கள் கவனிச்சு பாருங்க. என்ன ஒரு கதையை சொல்லுகிறேன். டிஎல் மூடி என்று சொல்லி இந்த நாட்களை தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களில் இருந்தார். ஆண்டவர் அவர் மூலமாய் அநேக அற்புதங்களை செய்தார், அநேக மரித்தோர்களை உயிர்ப்பித்தார். இப்படியான காரியங்களை எல்லாம் இந்த நாட்களை செய்த அவர் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு முறை இந்த நாட்களை அவர் ஊழியம் செய்துவிட்டு இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை தன்னுடைய அறையிலே இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களை நீ போப்பா, போய் என்னுடைய வேலைக்காரனுக்கு போய் இந்த நாட்களை சத்தியத்தை அறிவித்து இந்த நாட்களே அவனை என்னுடைய பக்கமாக திருப்பன்னு சொல்லி இந்த நாட்களை சொன்னார். அப்போ இவர் சொன்னார், ஆண்டவரே நீர் என்னை அறிவீர் ஆண்டவரே, நான் இவ்வளவு ஊழியத்தை செய்து களைச்சு போய் இந்த நாட்களை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவன் விடிய காலையிலே எழுந்து காஃபி கொண்டு வருகிற வேளையிலே அப்படியே சுட சுட அந்த உங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லி சத்தியத்தை அறிவிப்போம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இவர் தயங்கி இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை அதாவது அந்த களைப்பின் நிமித்தம் இவர் தூங்கி விட்டார். கடைசியாக அடுத்த நாள் காலையில் எழுந்து இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெபம் பண்ணி எல்லாம் குளிச்சு காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வர வேண்டிய அந்த பெட் காஃபி வரவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, உடனே அந்த இடத்துல பாருங்கள், கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு மறுபடியும் அவனுடைய அறைக்குள்ளே போய் அந்த இடத்துல பார்க்கிற வேளையிலே அந்த இவருடைய வேலைக்காரன் தூக்கு போட்டு அங்கே மரித்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே பாருங்கள், அந்த நாட்களில் இருந்தே அவருடைய இருதயம் அங்கே உடைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினம் டெய்லி ஜெபிப்பாராம் அந்த காரியத்துக்கான. ஆண்டவரே என்னை மன்னியுங்க ஆண்டவரே, நான் தவறான காரியம் நீங்கள் சொல்லுகிற வேளையிலே நான் இந்த காரியத்தை செய்யவில்லையே ஆண்டவரே, என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் இந்த நாட்களை கேட்பாராம். அருமையான கர்த்தருடைய. அப்படியானால் ஆண்டவர் பேசுகிற வேளையிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் நான் நினைக்கிறோம், நாங்கள் நினைக்கிற வேளையில தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களே பேசி இந்த நாட்களை நாங்கள் மனம் திரும்ப வைப்பாருன்னு சொல்லி. அப்படி அல்ல. ஆண்டவர் எந்த இடத்துல நீ மனம் திரும்ப வேண்டும், எந்த இடத்துல நீ அவரை மன்னித்து மறக்க வேண்டும் என்று சொல்லி காரியங்களை நினைக்கிறாரோ அந்த இடத்துல நாங்கள் அந்த காரியத்தை மன்னித்து மறந்து இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் இந்த நாட்களை விட்டுவிட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை விரும்புகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, மன்னிக்கிறதிலே வேதம் சொல்லுகிறது முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார் என்றால் முழு இருதயத்தோடும் நேசிக்கவில்லை முதலாவதாக. இரண்டாவது, கற்பனைகளை இந்த நாட்களை கைக்கொண்டு தேவனுடைய வழிகளிலே நடக்கவும் தவறிவிட்டார்கள். அப்ப அந்த கற்பனைகளை நாங்கள் எப்பொழுது கைக்கொள்ள தவறுகிறோமோ அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் தேவனுடைய வழிகளை விட்டு மீறுகிறோம், வழி மாறி போகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்கள் இருக்கலாம், ஆண்டவர் அறிந்திருக்கலாம். அது ஆண்டவர் அறிந்த ஆண்டுகள் எத்தனை வருஷம் என்பது முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய வழியை அறிந்தால் ஆண்டவருடைய வழியிலே இன்றைக்கு நாங்கள் நடக்கிறோமா அல்லது வேறு வழியிலே நடக்கிறோமா என்பதை சற்று நாங்கள் அமைதியாக இருந்து இந்த நாட்களை சிந்தித்து பார்த்தால் இந்த நாட்களை எல்லாம் தெளிவாக இந்த நாட்களை விளங்கும் ஐயா. இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நினைக்கிறோம் நான் செய்கிறது சரி, எல்லா காரியமும் நான் சரி சரியாக இருக்கிறது, அதனாலே இந்த நாட்களில் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் நான் எனக்குள்ளே ஒரு மனக்கோட்டையை கட்டிக்கொண்டே இருக்கிறேன் ஒழிய, ஆனால் இந்த நாட்களிலே அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணின ஜெபம் எங்கே, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நாங்கள் வாசித்த வேத வார்த்தை எங்கே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக பாருங்கள், அந்த ஆவி குறைவால தான் சில காரியங்கள் இந்த நாட்களை நடக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், சாமுவேலை குறித்து சவுலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. சவுல் ராஜாவாக அங்கே பாருங்கள், அங்கே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சாமுவேல் தீர்க்கதரிசி காரியங்கள் செய்து விட்டதற்கு பின்பாக பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான், 2-3 வருஷங்கள் அப்படியா அந்த ஆண்டுகளுக்குள்ள இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் தேவனுடைய நியமனங்களை மீறுகிறார். அதற்கு முன்பாக நல்லா தான் இருந்தது ஐயா, அதுக்கு முன்னே ஒழுங்காத்தான் ஆவியானோடைய நடத்தலோடு தான் இந்த நாட்கள் ஆட்சியில் தொடர்ந்தார். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக அவர் தேவனுடைய காரியங்களை விளக்குற வேளையிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்மிடத்திலிருந்து உம்முடைய ஆவியை எடுத்து உம்முடைய தோழனுக்கு கொடுத்து விட்டார் ஆண்டவர்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியே சொல்லுகிற வேளையிலே அங்கே கட்டளையிட்டபடி அசுத்தாவி அவருக்குள்ளே இந்த நாட்களை பூவுறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், இதான் நடந்த சம்பவம். ஆனால் பாருங்கள், அதுக்கு பின்பாக 37-38 இல்லை மொத்தமாக 40 வருஷத்தை கிட்ட இந்த நாட்களிலே இச்சவேலை ஆண்டிருக்கிறான்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால்
அந்த குறிப்பிட்ட காலங்கள் மிச்ச காலங்கள் எங்கே? அப்போ மிச்ச காலங்கள் எப்படியாக ஆண்டார்னு சொன்னால் மாமிசத்திலே தான் அந்த தேசத்தை ஆண்டார். அதனால தான் அவர் கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை. சில யுத்தங்களில் தோல்வி அடையக்கூடியதாக இந்த நாட்கள் இருந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு சிறு பையன் மலை போல நிற்கிற கோலியாத்தை இந்த நாட்களை எதிர்த்து நிற்கிறான். ஆனால் இவர் எவ்வளவோ படைகளை வச்சு, எவ்வளவோ காரியங்களை, போர் வீரர்களை வச்சு இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிற இந்த சவுல் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த கோலியாத்துக்கு பயந்து போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? அப்படியே அவன் பேசினா பேசிட்டு போட்டும்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி போட்டு இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் அது நடந்த பாருங்கள். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் நடப்பானா இருந்தால், அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய காரியங்களை, வார்த்தைகளை அங்கே அவன் தேவனை இருதயத்திலே விசுவாசித்து அப்படியாக நடக்கிற வேளையிலே அவன் எதற்கும் பயப்பட மாட்டான். சத்துருவை எதிர்ப்பதற்கு தேவன் அவனுக்கு வல்லமையை கொடுக்கிறார் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் எனக்குள்ளே ஒரு களவு இருக்குமா இருந்தால் நான் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கே பயப்படுவேன். இதுதான் நடக்கிற காரியம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செய்துவிட்டு நான் போய் இந்த நாட்களில் ஒரு பலிபீடத்தில் நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. களவெடுத்துட்டு நாம் போய் சொல்ல முடியாது, களவெடுக்காதீங்கள், களவெடுக்கிற தவறுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் எனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இல்லை. நானே களவான காரியங்களை செய்கிறேன். ஆனால் அதற்கு பின்பாக எப்படியாக மற்றவனை பார்த்து இங்கே வாப்பா நீ மனம் திரும்பன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்ல முடியும் அருமையான அன்பு பிள்ளைகளை. அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்போ இப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இவர்கள் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? தேவனை தேட அங்கே அவர்கள் செயல்பட. அதைத்தான் ரோமர்கள் நிறுவம் 9ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலே பவுலடிகள் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களே என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், என்னத்தினாலே அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே. பாருங்கள், ரெண்டு காரியம். விசுவாசம் ஒரே ஒரு சொல்லுத்தான். அப்போ விசுவாசம் வேறு, நியாயப்பிரமாணத்தினுடைய கிரிகள். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு அவர்களுடைய கிரிகள் வச்சுக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த கிரிகள் மூலமாய்த்தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்களாம்? இந்த நாட்களே அங்கே அவர்கள் தேடினபடினால் அதை அடையவில்லை. ஆனால் இவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரிகளை விட்டு விட்டு விசுவாசத்திலே ஆண்டவரை விசுவாசித்திருப்பார்களா இருந்தால் எல்லாவற்றையும் அடைந்து கொள்வதற்கு தேவன் இந்த நாட்களே காரியத்தை செய்வார். அருமையான விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும் அருமையான பிள்ளைகளை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவும் நிச்சயம் இருக்கு. விசுவாசத்தை ஒரு மனுஷனும் கண்ணாலே காண முடியாது. ஆனால் நியாயப்பிரமாண வார்த்தைகளையோ நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களையோ வாசிக்க முடியும், செயல்பட முடியும் அருமையான அன்பு பிள்ளைகளை. இதைத்தான் நாங்கள் கட்டாயமாக இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்தாக இன்றை பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது தேவனிடத்திலே இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை ஒரு வாழ்க்கையை இந்த நாட்களை பெற வேண்டுமானால் அன்பு நிறைந்த இருதயத்துடனே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ எல்லா இடத்துலையும் இங்கே சொல்லப்படுகிற காரியம் ஒபீடியன். அதாவது திறவுகோல் என்ன? இந்த வார்த்தைக்குரிய திறவுகோல் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கீழ்ப்படுகிறதுக்கு முக்கியமான காரியம் முதலாவது என்னவென்று சொல்லி சொன்னால் விசுவாசம் வேண்டும். ரெண்டாவது அந்த விசுவாசத்தின் ஊடாக ரட்சிப்பு இந்த நாட்களே வருகிறது என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அன்பு நிறைந்த இருதயத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் உண்மையை இந்த நாட்களில் இந்த சட்டம் இந்த நாட்களை வலியுறுத்துகிறதை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரி. இன்றைய பாருங்கள், இந்த நாட்களே ஆதிகாமம் 2ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆதிகாம புஸ்தகத்துக்களே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதிகாமம் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மதியுமே அறியத்தக்கதான விருட்சத்தையும் பூமியிலே இருந்து முளைக்க பண்ணார்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அப்ப இந்த இடத்துல என்னத்தை பார்க்கிறோம் சொன்னால், அங்கே தேவனிடத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களையும் ஒரு வாழ்க்கையும் பெற வேண்டுமா இருந்தால் அன்பு நிறைந்த இருதயங்களாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உண்மை இந்த சட்டத்திலே இந்த நாட்களை வலியுறுத்துகிறது. அப்ப இந்த வார்த்தையை தான் அந்த இடத்துல ஆண்டவர் வைத்தார் இந்த நாட்களை. எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய உருவாக்குறத பாருங்கள். பார்வைக்கு அழகும், ரொம்ப கவனமா அந்த வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய பார்வைக்கு அழகும் புசிக்கிறதற்கு நலவுமான சகல விதமான விருட்சங்களையும் தோட்டத்தில் வைத்தார். இப்போ அழகு என்ன செய்யும் சொன்னால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை இழுக்கும். அருமையான சிந்தனையிலே அழகு. இப்போ பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள், பியூட்டிஃபுல் சொல்லிக்கல வந்து அழகா இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், வாகனம் சொன்னா பார்ப்போம் நல்ல கலர், அருமையான கலர், நல்ல வடிவா இருக்கு இந்த காரன்னு பார்ப்போம். அதே வழியில உடுப்பை பாருங்க, நல்ல வடிவான ஷர்ட், நல்ல வடிவான டிஷர்ட்,
நல்ல பேட்டர்னில் போட்டுக்கிறாங்க அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. அப்போ பார்க்கிற வழியிலே அழகு என்ன செய்யணும், நம்முடைய கண்களை இந்த நாட்களில் இழுக்கும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுறது, பார்வைக்கு அழகும் முதலாவதாக அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக புசிப்புக்கு நலமான சகலவிதமான விருட்சங்களையும், அதாவது பார்க்கிறது மட்டுமல்ல, அதை அனுபவிக்க வேண்டும். புசிக்கிறது எதை குறிக்கிறது, அனுபவிக்கிறது அருமையான கத்தருடைய. பாருங்கள், அந்த அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு பாருங்கள், அங்கே சகலவிதமான அங்கே அழகும் அந்த சகலவிதமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே இந்த நாட்களிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே உண்டு பண்ணி முழக்கப்பட்டார். அப்ப எல்லா விதமான விருட்சங்களையும் இந்த நாட்களில் வித்தியாசமான கோணத்திலே இந்த நாட்களிலே வைத்திருந்தார் ஆண்டவர். இந்த 3 விதமான விருட்சங்கள், முதலாவது பாருங்கள் ஜீவ விருட்சம், இரண்டாவது பாருங்கள் சகல விதமான விருட்சம் சொல்லுது, மூன்றாவது நன்மை தீமை அறியாத விருட்சம். அப்ப இந்த 3 விருட்சங்களும் என்ன காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் சொல்லி சொன்னால், முதலாவது லுக் லைக், அதாவது பியூட்டிஃபுல், அதாவது பார்க்கிற வேளையிலே அழகாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த நாட்களை பாருங்கள் புசிக்கிறதுக்கு நலமாக இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய இருதயத்தில் உருவாக்குறதை பார்க்கும். இதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே மனுஷன் விழுகிற காரியம். இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த காரியத்தின் நிமித்தம் தான் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாம போகணும். வேற ஒரு காரியம் இல்லை. தேவாள் வேற ஒரு காரியமும் செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய விக்கிர ஆராதனையோ அல்லது நாட்களை எந்த காரியம் செய்யவில்லை. கீழ்ப்படியாம இல்லாத ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை, நாட் ஒபீடியன், அந்த காரியத்தின் நிமித்தம் தான் அங்கே தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவர்கள் தூக்கி எறியப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். இப்போ ஏவாள் தானே பழத்தை பிடுங்கினா, ஏவாள் தானே புசிச்சா, பூச்சி போட்டு தானே ஆபிரகாமுக்கும் ஆதாமுக்கும் கொண்டு வந்து கொடுத்தா ஏவாள். அப்போ ஏன் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆதாமையும் தூக்கி ஆண்டவர் சொல்றார் 2 பேரும் வெளியால போங்கன்னு சொல்லி அனுப்புறார், சுடரொளி பட்டயத்தை வைத்து விட்டு. அப்போ பாருங்கள் அது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு கணவன் மனைவி என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே, அதாவது இருவரும் ஒன்றாயிருக்கிறார் சொல்லி சொல்லப்படுறது. அதனாலே தான் 2 பேரும் உடன்பட்டு தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என கத்துடப்படுகிறது. அப்படியானால் ஏவாள் அந்த பழத்தை பறித்திருந்தாலும் ஆதாமுக்கும் அந்த காரியத்திலே பங்கு இருக்கிறது. ஆதாம் அதை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம். சில வேளைகளில் ஆதாம் சொல்லி இருக்கலாம், ஐயோ எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிட்டு நீயே காரியத்தை பார்த்துக்கொள்ளு சொல்லி சொன்னால் அது வேற விஷயம். அப்ப பாருங்கள், ஆனால் ஆதாம் இந்த நாட்களை எந்த விதமான விசாரிப்பும் இல்லாதபடி தேவன் சொன்ன காரியம், ஆதாமோடு தேவன் பேசி இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல பாருங்கள் எல்லா காரியம் நடந்திருக்கு. ஆனால் அந்த வேளையிலும் அங்கே என்ன சூழ்நிலை என்ன நடக்குது என்பதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஏவாளுடைய சத்தத்துக்கு தான் ஆதாம் செவி கொடுத்தானே ஒழிய கர்த்தருடைய சத்தத்திற்கு ஆதாம் கீழ்ப்படியவும் இல்லை, செவி கொடுக்கவும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தர், இன்னைக்கு பாருங்க சில குடும்பங்களுக்கு பாருங்க, என்னதான் காரியம் நடந்தாலும் பொஞ்சா சொல்றதுதான் புருஷன் கேட்பார். அருமையான கர்த்தர், பொஞ்சா சொன்னா சரி. இப்ப பாருங்க, தவறுக்கு வேறுன்ற கதை இல்லை. மிஸ்ஸஸ் என்ன சொல்றாவோ இந்த நாட்கள் அதைத்தான் இந்த நாட்கள் அவர் சொல்லி வரண்டைக்கு. அருமையான அப்ப பாருங்கள், என்ன காரியம் ஒரு குடும்பத்திலே பிரச்சனை நடந்து சொன்னால் உடனே அவ என்ன சொல்றாவோ சொல்ல, நீ சொல்றதானப்பா சரியப்பான்னு சொல்லி ஒத்துக்கொள்வாங்க. என்ன காரியம்னு சொல்லி சொன்னா, இது இன்றைக்கு நேற்று இல்லை, ஏதோ தோட்டத்திலேருந்து வந்த காரியமா இருக்குது. ஏவாள் என்னத்தை கொடுக்குறாளோ அதை வேண்டி சாப்பிட்றது, ஏவாள் என்ன காரியத்தை செய்ய சொல்கிறாவோ அதுதான் சரி என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள். சில இன்றைய பாருங்கள் குடும்பத்துக்குள்ள சண்டை வாரத்துக்கு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், பொம்பளைல தான் சண்டை வாரன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர்கள் அந்த பொம்பளைகளை ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கி, ஒரு அர்த்தமில்லாத காரியத்தை தொடங்கி அது பெரிய சண்டையாக வந்து கடைசியாக கணவனுடைய கழுத்து கத்தி வார அளவுக்கு இந்த நாட்களை வெறும் அருமையான கத்துடைய பிள்ளைகள் இதை நடக்கிற காரியம். அப்படியானால் இதை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது என்னென்றால், கீழ்ப்படிவு இல்லாத நிமித்தம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு ஜனங்கள் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. உபாகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களே வாசிப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களில் உபாகமத்து புஸ்தகத்துக்குள்ளே, உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம் 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், நீ உந்தவனாகிய கத்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. அப்ப 3 காரியம் வருது அருமையான கத்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் 3 தரம் முழுமையாக சொல்லப்படுது. என்னன்னு சொன்னால், நம்முடைய அதாவது நீ உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முதலாவது நம்முடைய இருதயம் முழுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மா முழுமையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய
பலன் முழுமையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கத்தர் திருத்துவத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துவதை காணப்படுகிறது. அருமையான கத்தோடு ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே முழு பலத்தோடும் அன்பு கூறன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு யாரையா அப்படி செய்யறாங்க? முழு இருதயத்தோட யாரையா தேவனை தேடுறாங்க? முழு பலத்தோட யாரையா தேவனை தேடுறாங்க? முழு ஆத்மாவோடு யாரையா தேவனை தேடுகிறாங்க? அருமையான கத்தோடு ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு அப்படி பாருங்கள், இன்றைக்கு ஏனோக்கு ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எலியா ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அருமையான கத்தோட பிள்ளைகள், நீங்க எலியா குறித்து பாருங்கள். இந்த நாட்கள் எசபேலுக்கு பயந்து ஓடின எலியா பாருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, இதுதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைய பாருங்கள், ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? சரத்தை மடிச்சு கட்டி கொண்டு நாங்கள் என்ன செய்யறது? விடு, நான் ரெண்டத்தா ஒன்று பார்க்கணும்னு சொல்லி இந்த நாட்களை வெளிக்கிடுவோம். அருமையான கத்தோட தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், இதுதான் நடக்கிற காரியம். ஆனால் எலியா அப்படி அல்ல. அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே அங்கே எசபேல் சொல்லுகிறாள் இப்படியான ஒரு சம்பவத்தை நாட்கள், அதாவது என்ன, தீர்க்கதரிசிகளை கொண்டு காரியங்கள் செய்து கொண்டு உடனே என்ன செய்யறான்னு சொல்லிச்சினால், ஏனப்பா இந்த காரியத்துக்குள்ள போவான், இப்ப நான் விலகி போவோம்னு சொல்லி இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அப்படியே விலகி போகிறார். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. தொடர்ந்து பின்னாலே என்ன செய்கிறான்னு சொன்னால், தூதனை அனுப்பி ஆகாரத்தை கொடுக்கிறார். எல்லாம் முடிஞ்சு பாருங்கள், அவர் படுத்திருக்கிறார், சூரிய செடிக்குள்ள படுத்திருக்கிறார். சொல்லுறார், நீ போக வேண்டிய இடம் வெகு தூரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால கொஞ்சம் இன்னொருக்கா சாப்பிடப்பான்னு சொல்லி எங்க போறான்னு சொல்லி சொன்னால், இவருக்கு அந்த தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சார். அவர் அங்கே தேவனுடைய பர்வதத்துக்கு இந்த நாட்களே போகணும். அப்படியானால் அது நடக்கிறதுக்கு அங்க பாருங்க 40 நாள் அந்த இடத்துக்கு செல்லப்படுத்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக நடந்துதான் இந்த நாட்களை தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாய் வந்து இந்த நாட்களை தேவனுடைய வல்லமையினால் இந்த நாட்களில் அங்கே நின்று அந்த அக்னியை இந்த நாட்களுக்கு இறக்குகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு அந்த நாட்களை திரும்பி வாராருன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இதே விதமாகத்தான் ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரிக்கிற வேளையிலே முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு இந்த நாட்களிலே தேவனை விசுவாசித்தார், அவரோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, அப்ப இதுதான் முக்கியமான காரியம். அதனாலே தான் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் மூலமாக செய்ய வேண்டிய சில காரியங்களை இந்த நாட்களில் செய்தார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்களை பார்க்கிற பொழுதிலே ரொம்ப ரொம்ப குறைவாக இந்த நாட்களை இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வழியில் வேதம் சொல்வது பாருங்கள். மேலும் அங்கே சொல்லப்படுறது, அங்கே எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நாட்களை இப்படியாக உறுதி செய்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆதிகாமம் 2:16 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதிகாமம் 2ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் சொன்னார் தானே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஆனா சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாவா என்று சொல்லி அங்கே கட்டளையிட்டார்னு சொல்லி பார்க்கும். அப்ப அந்த வசனத்தை சும்மா சொல்லவில்லை, கட்டளையிட்ட. இதானையே அந்த கமாண்ட்மெண்ட். அப்ப ஆண்டவர் கட்டளையிடுகிறார், நன்மை தீமை அறியாத மரத்தினுடைய கனியை புசிப்பா இருந்தால் நீ செத்து போவாயப்பா. சாகிறதுன்னு சொல்லி சொன்னால் என்ன காரியம்? ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை செத்து போகும்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே நீ என்னுடைய ஈவுகள் எல்லாவற்றையும் இழந்து போவாய் என்பதை தான் அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படையாக சொல்லுகிறார். அப்ப அவங்களுக்கு விளங்க இல்லை. அப்ப அந்த காரியத்தை நிமித்தம் பாருங்கள், இவ்வளவு காரியம் இருந்தும் இந்த நாட்களிலே என்னத்திற்காக ஆதாம் ஏவாளும் அந்த காரியத்திலே தலையிட்டார்கள் சொல்லி பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே தேவனிடத்திலே முழு அன்பு வைக்காதபடி இந்த நாட்களே விசுவாசத்திலே தளர்த்தப்பட்டபடினால் வஞ்சனைகளே எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பின்மாற்றமாய் போவதற்கு முக்கியமான காரியம் அவனுடைய விசுவாசம் தளர்த்தப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு கேப் வருகிறது, இடைவெளி. அப்படியாக வருகிற வழியிலே ஆண்டவரோடு அவர் நீடித்த நாட்களாக இருக்க முடியாது. அவர் என்ன செய்வார்னு சொன்னால், தன்னுடைய காரியத்தை பார்த்து கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்வார்? அப்படியே ஆண்டவரை விட்டு பின்மாற்றமா இந்த நாட்களை போயிடுவார்கள் என்பதை பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் திரும்பி பாருங்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் ஏன் அவர்கள் பின்மாற்றமாய் போகிறார்கள் சொல்லி சொன்னார், ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற வழியிலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இழுப்புண்டு போய் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். என்னதான் ஊழியக்காரனா இருந்தாலும், நீ பாப்பா நான் $1,00,000 சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க? பின்னாதான் போக பார்ப்பாங்க.
அருமை, இது உலகத்தில் உள்ள காரியங்கள். இதுல என்ன காரியம்? வஞ்சிக்கிற காரியங்கள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்கள். அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வெளியால வருகிற வேளையிலே அவனுக்கு தெரியும் இவர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார். இவருக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். ஏனென்றால் சரீரத்தில் பலம் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், அந்த இடத்துல வந்தவன் கேட்கிறான். இந்த முதலாவது என்ன செய்யறான்? முதலாவது இவருக்கு சாப்பாட்டை கொடுத்து அதுக்கு பின்பாக மிச்ச காரியங்களை பார்ப்போம் சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறான். அதான் சொல்லுகிறான், இந்த அப்பங்களை, இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும். ஏன்னா உமக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனாலே இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும் என்று சொன்னார். சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அதை நிராகரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக சொல்லுகிறா பாருங்கள், இந்த நாட்களில் சரி சாப்பாட்டு காரியத்திலேயாவது பார்த்த விவரம் சரி வரல என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அங்கே கோபுரத்தின் உப்புரியில கொண்டு வச்சுட்டு இதிலேருந்து கூச்சும் உங்களுடைய தூதர்கள் அங்கே தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வாறுங்கள் இந்த நாட்களே. இரண்டாவது பாருங்கள், வேத வசனத்தோடு இந்த நாட்களை வருகிறார். மூன்றாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை வணங்கும் இந்த ராஜ்யம் எல்லாம் என்னுடையதான் இருக்கிறது, அப்படியான நான் முழுக்கத்தில். அப்ப பாருங்கள், 3 காரியங்களும் இச்சையான காரியங்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப பாருங்கள், இந்த 3 காரியங்களையும் தான் காண்பித்து இந்த நாட்கள் என்ன செய்கிறான் சொன்னால், ஆண்டவருடைய விசுவாசத்தை தளர்த்தும்படியாக அந்த நாட்களை அவன் செயல்படுகிறான் சொல்லி பார்க்கிற வேளையிலே அவனுடைய காரியம் என்ன? மனுஷனை இச்சைக்குள்ளே இழுத்து இச்சையின் வழியிலே மனுஷனை கொண்டு போய் தேவனை விட்டு அவர்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆதி முதல் கொண்டு இன்று வரைக்கும் இந்த நாட்கள் அந்த காரியத்தை தான் செய்து கொண்டு வருகிறான் என்பதை தான் பார்க்கிறோம். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியுமாய் வரும்போது இந்த பூமியிலே விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் என்னென்ன காரியத்துக்காக நாட்களே தேவனை விட்டு பின்மாற்றமாக போயிருக்கிறாங்க? திருமண காரியங்களுக்காக விட்டு போயிருக்கிறாங்க, வேலை காரியங்களுக்காக விட்டு போயிருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த திருமண காரியம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு பொல்லாத காரியம். ஏண்டா அநேக காரியங்கள் இன்றைக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு பெரிய ஊழியக்காரா இருக்கிறாங்க, ஊழியக்காருடைய மகனா இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வருகிற புள்ளை இந்த நாட்களை, ரட்சிக்கப்படுகிற புள்ளை, ரட்சிக்கப்படாத புள்ளை இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? இந்த புள்ளையை திருமணம் செய்தாங்க, நான் இவ மறி பண்ணி இந்த நாட்களை நான் என்ன செய்ய இவவை அங்கே என்ன செய்கிறேன், என்னுடைய வழியிலே கொண்டு வருகிறேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் அவ்வாறுங்கள் என்ன காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே அந்த ரட்சிப்பை விட்டு வழி விலகி இந்த நாட்களிலே அந்நிய நோகங்களோடு புனைக்கப்பட்டு காரியத்தை செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த தேவனிடத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையை பெற வேண்டுமா இருந்தால் அன்பு நிறைந்த இருதயத்துடன் இந்த நாட்களிலே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி உண்மையான இந்த சட்டங்கள் இந்த நாட்களை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகமம் 4ஆம் அதிகாரம் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களை 40வது வசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வது அதிகாரம் 1வது வசனம். அதே வேளையிலே பாருங்கள், சங்கீதம் 119:45 பார்க்கிறோம், ரோமர் 8:13 பார்க்கிறோம், யோவான் 1:7. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு 2 வார்த்தைகளை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் ரோமர் 8:13 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிற காரியம் என்னவென்றால், மாமிசத்தின்படி பிழைத்தால் இந்த நாட்களை என்ன செய்வீர்கள்? அங்கே அதாவது சாவீர்கள், ஆவினாலே அங்கே பிழைப்பீர்களான சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடாத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இன்றைக்கு ஆவியானவரால் இந்த நாட்களை நடத்தப்பட வேண்டும். அவருடைய ஜனங்கள், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவராலே அழைக்கப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே விழுந்து போனதற்கு முக்கியமான காரியங்கள் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து இந்த நாட்களிலே விலகி நடந்தது நிமித்தம்தான். அப்படியாக அந்த விழுந்து போன காரியத்திலே இந்த தலைப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நம்மை கூட இந்த நாட்களை எச்சரிக்கிறது. அவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்களும் இந்த நாட்களை விழுந்து போய் இந்த நாட்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு விட்டு விலகாதபடி நாங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நம்ம கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் அழைத்து வார
அப்ப வளைத்து வருகிற வழியிலே பாருங்கள், யார் அழைத்து வரார்? ஆண்டவர் தான் ஐயா. பாருங்கள், வேதத்திலே சொல்லப்படுவது சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து, அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக இந்த நாட்களிலே அழைத்து வருகிறார்ன்னு சொல்லி. ஆனால் வார ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த குறிப்பிட்ட காலத்தில பாருங்கள், அவர்கள் அந்த இடத்திலே பாருங்கள், அது வேணும், இது வேணும்னு சொல்லி கேட்ட இடத்திலே ஆண்டவர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை, கொடுத்தார். நல்லபடியா இறைச்சியை சாப்பிடுங்க. நல்ல வடிவ மன்னாவை சாப்பிடுங்க. ஏன்னு சொன்னா நீங்கள் இப்ப எல்லாம் சாக போறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேண்டாத காரியத்தை இந்த நாட்களை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் முடிவிலே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா பாருங்கள், அந்த இறைச்சி, அந்த அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த அவர்கள் சாப்பிட்ட அந்த மன்னாவும் பாருங்கள், அவருடைய சரீரத்துக்குள்ளே போகிறதில்லை. அதாவது வேதம் சொல்லுவது பாருங்கள், அவருடைய பல்லு இலைகளுக்குள்ளே அந்த இறைச்சி கிடக்கிற வேளையிலே கர்த்தர் அவர்களை அங்கே சங்கரித்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏனென்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அங்கிருந்து ஆண்டவர் இந்த நாட்களை அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு தெரியுமே அந்த அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று. அப்படியானால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், 5 அப்பங்களையும் 2 அப்பங்களையும் அங்கே பங்கிட்டு கொடுத்த இடத்துல சம்பவத்தை நீங்க வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் பசியோடு இருக்கிறார்களே. இப்ப பாருங்கள், அதான் ஆண்டவருடைய மனதுருக்கமும் தன்மையும் என்பதை பார்க்க வேண்டும். இந்த ஜனங்கள் ஐயோ பாவங்கள் பசியோடு இருக்கிறார்களே என்று சொல்லி யாரிடத்திலே ஆகாரம் இருக்கிறது என்று கேட்கிற வழியிலே சீதர்கள் சொல்லுகிறார்கள், இது இது வனாந்திரமாக இருக்கிறபடினால் எங்கே ஆகாரத்தை பிடிக்க முடியும் என்று சொல்லி. அதனாலே பாருங்கள், ஒரு சிறுவன் தான் கொண்டு வந்து கொடுக்கிறார், என்னிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன் துண்டலும் இருக்கிறதுன்னு சொல்லி. அந்த வழியில் எடுத்து அவர் ஆசீர்வதித்து அவ்வளவு இருக்கும் ஆகாரத்தை கொடு. அப்படியானால் அதே ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கு இந்த வனாந்திரத்திலே இவர்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு. அப்படியானால் அவராலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாதா? ஆனா இவங்க கேட்கிறாங்க, அதை கொண்டு வா, இதை கொண்டு வர மாட்டேங்கிறேன்னு சொல்லி. அப்ப பாருங்கள், ஒரு முரட்டாட்டமான தனம், கீழ்ப்படிவில்லாதபடி ஒரு முரட்டாட்டமான தனம் இருந்தபடினால் அவ்வளவு பேரும் இந்த நாட்களிலே சங்கரிக்கப்பட்டார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இந்த வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இந்த ரோமர்கள் நிருபத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே மாமிசத்தின்படி பிழைக்கக்கூடாது என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்களே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இங்கே அடுத்ததாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 யோவானின் புஸ்தகத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எப்படியாக இந்த நாட்களே பாருங்கள், அந்த ஐக்கியத்தை குறித்த நாட்களை ஆண்டவர் சொல்கிறார். 1 யோவான் 1:7 பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சொல்லப்படுகிறது, அவர் ஒளியிலே நடக்கிறது, ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அப்படியானால் தேவன் எப்படி நடக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறது. இப்போ பாருங்க, ஆண்டவர் நடக்கிற விதமாக நாங்கள் இன்றைக்கு நடந்து கொள்ளுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம். நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்றோமே ஒளிய, ஆனா ஒளியிலே நடக்கல. முதலாவது பார்த்துக்கொள்வோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப கர்த்தருடைய அந்த ஒளியிலே அவருடைய வெளிச்சத்திலே இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது ஐக்கியத்தை தான் தேடுவோம். இன்னைக்கு நமக்குள்ளே ஏன் பிரிவினை இருக்கிறதுன்னு சொன்னா, நமக்குள்ளே தேவனுடைய ஒளி இல்லையாதில் தான் பிரிவினை இருக்கு ஐயா. தாய்க்கும் மகனுக்கும் பிரிவினை, கணவனுக்கும் ஒரு கணவனும் மனைவி உண்டாயிருக்கணும் வீட்டுல 2 பேரும் கதைக்கிறே இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படியான ஒரு பிரிவினை, சகோதரங்களுக்கு சகோதரம் பிரிவினை, பாருங்க, உறவினர்களுக்கு உறவினர் பிரிவினை. அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன, இவர் யாரை குறித்து சொல்லுகிறேன்? கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லுகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் தான் இப்படியான பிரிவினைகள் நடக்கும். ஏன்னு சொன்னால் அவர்களிடத்திலே இந்த நாட்களிலே அந்த மெய்யான ஒளி இல்லை, தேவனுடைய ஒளியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் ஒளியிலேயே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, விளக்கு இருக்கு ஐயா, ஆனா விளக்கு கொளுத்துறையிலேயே விளக்கு என்ன செய்யறோம்? எந்த வீட்டில் விளக்கு இருக்கு, ஓ பெரிய குத்து விளக்கு இருக்கு, எரியக்கூடிய குத்து, ஆனா விளக்குல எண்ணெயும் இல்லை, திரியும் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆவியானவற்றை அபிஷேகம் இல்லை. அப்படி இருந்தால் தானே அந்த ஒளி அந்த இடத்துல வீசக்கூடிய இருக்கும். அப்ப அந்த விளக்கை கொளுத்த வேண்டுமா இருந்தால் எண்ணெய் வேணும், திரி வேணும். இப்படியான காரியம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு ஒளியை இந்த நாட்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதைத்தான் நீங்க சொல்லப்படுறது ஐக்கியம். அந்த ஐக்கியப்பட்டு வருகிற வேளையிலே தான் அங்கே அந்த திரியும் எண்ணெயும் அங்கே சேர்ந்து ஐக்கியப்படுகிற வேளையிலே தான் அந்த இடத்துல அந்த அறைக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு வெளிச்சம் வரும். அப்படி இருக்கிற வேளையிலே தான் பாருங்கள், அவருடைய குமாராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள். அப்ப பாருங்கள், ஒரு மனுஷன் தேவனுக்கு சித்தமாக தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை நடந்து அவனுடைய வாழ்க்கையை நடத்துவானா இருந்தால்தான் அங்கே அவனுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் கழுவி நீக்கி சுத்திகரிக்குமே ஒழிய
மற்றும்படி கழுவி நீக்கி சுத்திகரிக்காது. வார்த்தையின்படி அறிஞ்சு கொள்ளுங்க. சும்மா வார்த்தையை சொல்லி போட்டு இந்த முதலாவது வசனத்தை விட்டுட்டு, முதலாவது பகுதியை விட்டுட்டு பின்பகுதியை சொல்லும், த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிளன்ஸ் ஆல் ஓவர் தி சின்ஸ். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். ஐயா, சுத்திகரிக்கிறது நீ தகுதியால இருக்க வேண்டும். சும்மா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் காண்டி இந்த நாட்களை நான் சுத்திகரிக்கப்பட்டேன் என்று சொல்லி சொல்றதுல எந்த விதமான காரியமும் இல்லை. முதலாவது நீ தகுதிப்படு, கீழ்ப்படி. அப்ப முதலாவது கீழ்ப்படிஞ்சு வருகிற வழியிலே தான் தேவனுடைய அந்த அந்த கீழ்ப்படி மூலமாய்த்தான் தேவனுடைய ஒளி நமக்குள்ளே இந்த நாட்களை வருகிறது. இரண்டாவதாக அந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம் என்று சொல்லி நம்மையே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். கேட்டா அந்த சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் ஆண்டவற்ற பிள்ளையப்பா, நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம், சீட்டு பொருள் அது செய்கிறோம் இது செய்கிறோம், நான் செய்கிற முழுக்க அநியாயம் அட்டகாசம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஐக்கியத்தை தேடுங்கள். யாரா இருந்தாலும் அவரோட ஐக்கியத்தை தேடுங்கள். அப்பொழுது நம்முடைய பாவங்களை தேவன் கழுவி நீக்கி சுத்திகரிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறபடி அங்கே இந்த நாட்களிலே நம்மை ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வரும்படியாகும். அதுதான் தேவன் விரும்புகிற அந்த கீழ்ப்படுகிற தன்மை. ஆண்டவர் இந்த வசனம் சொல்லப்படுது, ஐயா, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாங்கள் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஒளியில் இருக்கிறார். அப்ப நாங்கள் ஐக்கியப்படுகிற வழியில அந்த ஒளி நமக்குள்ள வரும், வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்ப அந்த ஒளி நம்ம வருகிற வழியில அதை என்ன செய்யறோம்? நாங்கள் கீழ்ப்படைந்து விட்டோம். இவ்வளவுதான் காரியம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்ப ஆண்டவர் ஏதோ தோட்டத்திலே ஏவாளை இந்த நாட்களே எல்லா கனியும் புசிங்க, இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்லி ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஏவாள் அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை சரியாக ஜீரணித்துக் கொள்ளவில்லை. வஞ்சிக்கிற ஆவிக்குள்ளே இழுப்புண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது நிமித்தம் அந்த மனித வர்க்கமே இந்த நாட்கள் என்ன செய்கிறது? சாபத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே புதிய ஏற்பாட்டில் வருகிற வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நீங்க ஒண்ணுமா இருந்தா நீ முதல்ல ஐக்கியப்படும். வேறு ஒன்றும் தவிர, அதாவது நான் ஒளியிலே இருக்கிறேன்னு நீ கண்டிருக்கிறா தானே, கர்த்தர் ஒளியா இருக்கிறான்னு சொல்லிக் கொள்ளுகிற, அப்படியா நீ மொழியில் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி சொன்னா நீ செய்ய வேண்டிய காரியம் முதலாவது நீ ஐக்கியப்படு. ஐக்கியப்பட்டு இந்த நாட்களே என்னுடைய, அதாவது என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை விசுவாசித்து நீ என்னண்டையில வருகிற வேளையிலே மீதி காரியங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய பாவங்கள் எப்படியா இருந்தாலும் செக்க சுவைரன் இருந்தாலும் அதை வெண்பஞ்சு போல் இந்த நாட்களை நான் மாற்றுகிறேன் சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஒரு உறுதிமொழியை கூடுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு என்ன உறுதியாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஒருவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். வேத அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே வேத வசனம் எதை சொல்லுகிறதோ அதன்படி இன்றைக்கு நாங்கள் செய்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்கள் சரியாக இந்த நாட்களிலே மன்னிக்கப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஒரு அற்புதங்கள் இல்லை, ஏன் அந்த சில காரியங்கள் இந்த நாட்களை நடக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், நம்முடைய, அதாவது நம்முடைய ஞானஸ்தானத்திலேயோ அல்லது நம்முடைய ரட்சிப்பிலேயோ சம்திங் ராங். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இப்படியான காரியங்கள் பிள்ளையா இருக்கிற வேளையிலே நாங்கள் இதையும் சொல்லி முடிக்கிறார். இன்றைய பாருங்கள், ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி ஒருவனும் இந்த நாட்களை தைரியமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் வசனம் அப்படி சொல்லவில்லை. முடிவு வரையந்த நிலநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பது முதலாவது காரியம். இரண்டாவதாக ஐக்கியம் இருந்தால் தான் இந்த நாட்களிலே உன்னுடைய பாவங்கள் இந்த நாட்களே நான் மன்னிப்பேன் ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே ஐக்கியம் இல்லை. இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை செய்கிறது நிமித்தம் தான் இங்கே தேவனுடைய ஈவையும் தேவனுடைய காரியத்தையும் இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி அன்றைக்கு நாங்கள் பார்த்த பகுதியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு முதலாவது நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு அந்த நாட்கள் என்ன ஐக்கியப்படன்னு சொல்றாரு. அப்ப அதன்படி நாங்கள் செய்கிற வேளையிலே ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் கீழ்ப்படுகிற வேளையிலே அங்கே நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். வேறு ஒரு சிக்கலான காரியம் இல்லை. அப்ப இதற்கு முக்கியமான காரியம் நமக்குள்ளே விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊற்று இந்த நாட்களில் திறக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசம் என்ற ஊற்று முதலாவது அந்த திறவுகோல் இந்த நாட்களில் திறக்கப்பட்டால் ஒழிய அங்கே நம்முடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களில் வருது. விசுவாசம் இல்லாம ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? வேதமே சொல்லுதே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தொழிந்து உயிர்ப்பித்தார்னு சொல்லி நீ விசுவாசி, முதலாவது விசுவாசி. ஐயா, ஆண்டவர் முதலாவது ரட்சிப்பை உனக்கு தருவேன் என்று சொல்லவில்லை, நீ முதலாவது விசுவாசி, ஃபெய்த். அப்போ உனக்கு விசுவாசம் இருந்தால்தான் நீ தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். நீ விசுவாசம் இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தையை நீ அங்கே அறிந்து கொள்ளலாம். நீ உனக்குள்ளே விசுவாசம்
தான் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி நீ ஒளியிலே நடக்கலாம் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கத்திரவில்லை. நமக்குள்ள விசுவாச குறைவு. ஆனா நாங்க சொல்லிக் கொள்கிறது நான் பெரிய ஊழியக்காரன் சொல்லி அருமையான கத்துடுவோம். அது சரியான தவறான காரியம். அப்ப ரொம்ப முக்கியமான காரியம், வேதம் எதை அடிப்படையாக நமக்கு கற்றுத் தருகிறதோ அந்த வார்த்தைகளின்படி இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் சரியாக பாருங்கள். இந்த 8வது வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 1:8 நாம் நமக்கு பாவம் இல்லை என்போமானா இருந்தால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. அப்ப சத்தியம் ஒருவனுக்குள்ளே இல்லை என்று சொல்லி சொன்னால் அவன் ஒளியிலே நடக்க மாட்டான், ஐக்கியப்பட மாட்டான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இதைத்தான் நாங்க பார்க்கணும். சத்தியம் இருக்கும் ஐயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். இதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த நாட்களிலே வேறு எந்த காரியங்களும் இந்த நாட்களில் இல்லை என்பதை பார்க்கும். அதனாலே இன்றைய பகுதி இந்த நாட்களில் 2வது பகுதியாக இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்துக்கு இந்த நாட்களே கீழ்ப்படிந்து வேதம் எதை சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் செய்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் ஒளியிலே இந்த நாட்களை நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களோட வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் ஆன்மாவையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் இந்த நாட்களிலே ஊடுருவுற வார்த்தையுமா இந்த நாட்களில் இருப்பதற்காக உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, தேவரீர் இந்த வார்த்தை இந்த நாட்களே அடியனுடைய குறைவுகளை நீக்கிறதற்காகவும் ஆண்டவரே இன்னுமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குறைவுகளையும் இந்த நாட்களை நீக்கிறதற்காகவும் ஆண்டவரே இன்னுமாய் இந்த நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை பாதுகாக்கிற உங்களோட வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை அருளும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே ஆண்டவரே வாழ்த்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் வேத பாடத்தோடு இணைந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின்களை இந்த நாளில் தேவசதி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். 2வது பகுதி ஐயா, பார்ட் 2 ஐயா. பார்ட் 2. ஓகே, காட் பிளஸ். ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேதகரின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்த அவர்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்